Hello friends, welcome to Guru Rai Trading Analysis. Market 13 January எப்படி முடிஞ்சிருக்கு, 14 January மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்க, இன்னைக்கு FIIs வந்து 4900 crores செல் பண்ணியிருக்காங்க. whereas DIIs வந்து 8000 crores பை பண்ணியிருக்காங்க. பையிங் வந்து செல்லிங்கை விட அதிகமா இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ கவனமாகவே இருங்க, ரொம்ப வீக்காக தான் இருக்கு எல்லா செக்டாருமே. உங்களுக்கு இதுல வந்து அதிகமா விழுந்த செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி தான் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6% கிட்ட விழுந்திருக்கு. ரியாலிட்டி செக்டர். எனர்ஜி 3.32% விழுந்திருக்கு உங்களுக்கு. இதுல வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் வந்து அதிகமா ஃபால் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இங்க பாருங்க, ரியாலிட்டி வந்து 6.47% வந்து ஃபால் ஆயிருக்கு. தென் மீடியா 4.54% ஃபால் ஆயிருக்கு. மெட்டல் 3.77% ஃபால் ஆயிருக்கு. PSU பேங்க்ஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், PSU பேங்க்ஸ் வந்து 3.09% ஃபால் ஆயிருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு 1%, 0.9% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸோ எல்லா செக்டாருமே ஃபால் ஆயிருக்கு. எந்த செக்டாருமே வந்து உங்களுக்கு ஒரு செக்டார் கூட பாசிட்டிவா இல்லை. ஐடியும் பாருங்க, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டடா இதாக தான் இருக்கும்னு, ஆனால் அப்பவும் அதுல இருந்து ஃபால் ஆயிருக்கு. 1.37% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆட்டோனா 2.76% ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பாருங்க 4.04%, ஸ்மால் கேப் வந்து ஒரு 3.8% ஃபால் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து 16ல இருக்கு. ஸோ 16.19 வரைக்கும் போனது. நம்ம மாடிக்கே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருந்தோம், 15.9 கிட்ட இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். நிப்டி நம்ம நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபார்ம் அது வந்து நெக்கை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டினியூஸாக ஃபால் ஆகும்னு சொல்லுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்கில் இருந்தது, ஃபால் ஆச்சு. இப்போ அகெயின் அதோட நெக்ஸ்ட் அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,800 தான். 23,000 ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். பட் இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன பாருங்க எவ்வளோ சாலிடாக இருக்கு, பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 22,800 நோக்கி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். 22,800 பிரேக் பண்ணதுன்னா வந்து இந்த இடத்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னு இதையும் பிரேக் பண்ணதுன்னா தென் நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிப்டி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும், இல்லைன்னா இந்த சப்போர்ட் நோக்கி வரணும். பட் அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி வந்திருக்கு. அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு 700 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. 47,368 அப்படிங்கிறது அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இதுவும் ஃபால் தான் ஆகும். நிப்டி மிட் கேப் பாருங்க, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4.4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது நாளைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அகெயின் இன்னொரு 3 to 4% ஃபால் ஆகிட்டு இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிப்டி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு ஆஃப்ல இருந்து 1% கிட்ட ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்கிருந்து ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தென் அகெயின் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து இன்னொரு 1% கிட்ட கீழே ஃபால் ஆகும். ஸோ 0.5% இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும், இல்லைன்னா அனதர் 1% இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அங்க வந்து தான் அது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ எல்லா செக்டர்ஸுமே ரொம்ப வீக்காக தான் இருக்கு. நாளைக்கு நம்ம ஸ்விங் ட்ரேட்ல அட்லீஸ்ட் ஸ்விங் ட்ரேட்ல வந்து ஒன்னா ஆப்ஷன்ஸ்ல நீங்க செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுல வந்து இன்ட்ரால செல் பண்றதுக்கு ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் இருக்கு. அது என்னன்றது நான் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். PCBL லிமிடெட் பாருங்க, இது இங்க வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. இதோட இதை பார்த்தா பிலோ 350 இதை வந்து செல் பண்ணலாம். டார்கெட் வந்து 300 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. தென் சிஜி பவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 605 கீழே செல் பண்ணலாம். 605 கீழே செல் பண்ணா 585 தான் வந்து அதோட டார்கெட்டா இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க்
இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 925 பிலோ வந்து செல் பண்ணலாம். 875 அதோட டார்கெட்டாக இருக்கும். ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் அபவ் 920 வந்து ஒரு 3 o'clock மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இதை பை பண்ணுங்க. இதோட டார்கெட் வந்து 995 இருக்கும். இது பை பண்ணுறதுக்கான ஸ்டாக். அதே மாதிரி பிரமல் ஃபார்மா பாருங்க, நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அபவ் 234 போனால் 244 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட வியூஸ் தான். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷனோ பையிங் காலோ கிடையாது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ட்ரேடை எடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு இருக்கிற குவரிஸை நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் இது வந்து ஒரு குரூப் இருக்கு. உங்கள் கமெண்ட்ல உங்கள் நம்பரை மொபைல் நம்பரை போட்டு தெரியப்படுத்துனீங்கன்னா நான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம நியூஸ் பேஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இது டிஸ்கிரிப்ஷனில் கீழே டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.